கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 23:34, Matthew 23:34. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். என்ன ஒரு நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கமோ, ஆனா தொடர்ந்து அவரை நிராகரிக்கிற மனுஷனுடைய இருதயத்துல வரக்கூடிய கொலை வெறியும் காட்டக்கூடியதாக. நான் இதோ ஆகையால் என்ன, நான் உங்களிடத்துல இன்னும் அனுப்புறேன். அதாவது இயேசு கிறிஸ்துவே அனுப்புனது சொல்றாரு. அவர் ஏதாவது இது தேவனுடைய திட்டம். நான் எதிர்காலத்தை குறிச்சு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது இல்ல. நான் தான் எல்லாவற்றின் மேல அதிகாரமா பெற்றவனா இருக்கிறேன். நான் தான் உங்களுக்கு அனுப்புறேன். தேவனுடைய ஊழியர்களை நான் தான் அனுப்புறேன். ஏன்னா யோவான் 20வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லும்போது என்ன, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல, நான் உங்கள்கிட்ட அனுப்புறேன். யார? தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும். அதாவது கர்த்தர் தொடர்ந்து அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள், ஞானிகள், வேத பாரகர்கள், 3 விதமான மக்களை சொல்றாரு. தீர்க்க தரிசனம், அதாவது நீங்க எதிர்காலம் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியது. ஞானி யாரு? தேவனுடைய ஞானத்தை அறிந்து போதிக்கக்கூடியவங்களா. வேத பாரகர் யாரு? அவங்க தேவனுடைய வார்த்தையை எடுத்து மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடியவங்க. இவங்களை நான் உங்ககிட்ட இன்னும் அனுப்புறேன். அதாவது தேவனுடைய இரக்கம் மக்கள் நிராகரிச்சாலும் தொடர்ந்து அனுப்பக்கூடிய காரியம். அதாவது அவங்க தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் பொறுமையுடையவராய், அன்புள்ளவராய், அவங்க எப்படியாவது மனம் திரும்பத்துல வரணும்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய அனுப்புவதை நிறுத்தாமல் தொடர்ந்து அனுப்பி கொண்டு இருக்கிறார். காரணம் என்ன? அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். 2 பேதுரு 3:9 சொல்றது இல்லையா, ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பதற்காக நீடிய பொறுமையுள்ளவராய். ஆனா தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள். எப்படி? சிலரை வாரனால அடிப்பீங்க, ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீங்க. அப்ப கொலை செய்வீங்க, சிலுவையில் அறைவீங்க, வாரில் அடிப்பீங்க, துன்பப்படுத்துவீங்க. இது ஒரு தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொன்ன மாதிரியே இருக்கு. பாத்தீங்களா? நம்ம அப்போஸ்தலர்கள் இதை பாக்குறோம். ஸ்தேவான கல்லால எரிஞ்சு கொண்டாங்களா? அப்போஸ்தலர்கள் 7வது அதிகாரம் 58 இருந்து 60 வரைக்கும். யாக்கோபு என்ன பண்ணாங்க? கொலை செஞ்சாங்களா? அப்போஸ்தலர்கள் 12வது அதிகாரத்துல. அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரத்துல சீசர்களை வாரனால் அடிச்சாங்களா? அடிச்சாங்க. அதற்கு பின்பாக நம்ம பாக்குறோம், பேதுருவை சிலுவையில் அறைஞ்சாங்க. எத்தனை பேரை! அப்ப என்னன்னா, இது அவங்க தொடர்ந்து எல்லா ஊருக்கு ஊரு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஒரு ஆவிக்குரிய முறையில குருட்டாட்டம் உள்ள கண்கள் என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்றவங்களை துன்புறுத்தவும், அடிக்கவும், கொலை செய்யவும், சிலுவையில அறையவும் செய்யும். இதத்தான் கர்த்தர் சொல்றாரு. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? தேவன் இன்னைக்கும் பிரசங்கிமார்களை, போதகர்களை, நல்ல ஆலோசனைக்காரர்களை, தீர்க்க தரிசனமா காரியங்களை சொல்லக்கூடியவங்களை இன்னும் அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அவர்கள் மூலமாய் வரக்கூடிய தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க, செவி மடுக்காதீர்கள். ஏன்னா அங்க நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை உங்களை சரி செய்யணும், சீர் செய்யணும். அப்படி இல்லைன்னா உங்க இருதயம் கடினப்பட்டு போயிடும். அப்போ நீங்க தேவனுடைய வார்த்தைக்கென்று நிற்கும் போது இந்த 2 பக்கத்தையும் சொல்லுவோம். ஒண்ணு வரும்போது எடுத்துக்கொள்ளணும். ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க போதிக்க போறோம்னு சொல்லி கிளம்புனா நிச்சயமாக உங்களுக்கு எதிராக காரியங்கள் நடைபெறும். இதுல எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஒரு ஊழியத்தை உண்மையும் உத்தமமா செய்தீர்கள் என்றால் அதனால உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு எதிரான காரியங்கள் நடைபெறும். ஆனா உடனே நீங்க நினைக்க கூடாது, திருட்டுத்தனம் பண்ணிட்டு பணத்தை அடிச்சுட்டு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் வரும், அது வேற. ஆனா தேவன் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் அவருடைய வார்த்தையின் நிமித்தமும் துன்பப்படக்கூடியவர்கள்.
அப்ப என்ன, தேவனுடைய வார்த்தையை உண்மையாக போதிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு துன்பம் வரத்தான் செய்யும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வரும்போது நீங்க தேவனுடைய வார்த்தைய தயவு செய்து நிராகரிக்காம நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வார்த்தை உங்களை திருத்துவதற்கு இடம் கொடுங்கள். அப்பதான் உங்க இருதயம் கடினப்படாமல் இருக்கும். வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும், ஆமா ஆண்டவரே, இதோ தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதே அவர்கள் திருந்தி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி விடாதபடி பார்த்து கொண்டு தங்களை பாதுகாத்து கொண்டு உமக்கென்று வைராக்கியமாய் வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.